ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த இந்த ஆஃப்மன் புரோமோமைட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கான மெக்கானிசம் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு அமைட்லேருந்து ஆஃப்மன் புரோமோமைட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு சில மெக்கானிசம் நம்ம பார்த்தோம். இதில் நமக்கு ஆஃப்மன் அப்படின்னு சொன்னால் ஒரு அமைடு குரூப் RCONH2 ஒரு அமைடு குரூப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் Br2 வித் பேஸ் ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு அமீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, இதில் நமக்கு நெக்ஸ்ட் எடுத்துக்கூடிய ஒரு கைரல் கார்பன் எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் CH C6H5 C டபுள் பாண்ட் O NH2. இதுவும் ஒரு அமைடு தான். இந்த அமைடில் இருந்து இந்த கார்பன் வந்து கைரல் கார்பன். இந்த காம்பவுண்டுக்கு நேம் வந்து டி ஆல்ஃபா ஃபினைல் ப்ரோபியோனோ அமைடு. டி ஆல்ஃபா ஃபினைல் ப்ரோபியோனோ அமைடு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம சொன்ன மெக்கானிசம் Br2 வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த Br2 வித் சோடியம் ஹைட்ராக்சைடு இதிலிருந்து NH பேஸ் வந்து புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது CH3 CH கைரல் கார்பன் C6H5 C டபுள் பாண்ட் O NH. இதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய Br வித் Br டெல் பாசிட்டிவ் அண்டு டெல் நெகட்டிவ். ஸோ இந்த Br வந்து வெளியே போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது CH. இதில் ஆல்ரெடி ஒரு ஃபினைல் குரூப். திஸ் இஸ் அ கைரல் கார்பன் C டபுள் பாண்ட் O ஆல்ரெடி நைட்ரஜன், அதில் ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு புரோமின். ஃபர்தராக நம்ம எடுத்துக்கூடிய அந்த பேஸுடைய நேச்சர் அப்ஸ்ட்ராக்டிங் த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது CH C6H5. திஸ் இஸ் த கைரல் கார்பன் C டபுள் பாண்ட் O நைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் ஃபர்தராக இருக்கக்கூடியது புரோமின். இதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் நமக்கு ஃபர்தராக இந்த நைட்ரஜன் பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகிட்டு ஒரு இம்யூன் டைப்பான காம்பவுண்ட் வந்து ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். CH C6H5 ரிமைனிங் இருக்கக்கூடிய CO மைனஸ் டபுள் பாண்ட் N Br. இது ஃபர்தராக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு Br வந்து வெளியே போயிடும். ஸோ Br வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது சரிங்களா இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட். ஸோ ஃபர்தராக இந்த குரூப்ஸ் எல்லாமே நமக்கு மைக்ரேட் ஆகும்போது ஒரு ஐசோசைனேட் மாதிரியான ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக ஃபார்ம் ஆகக்கூடியது ஐசோசைனேட். அதிலிருந்து நமக்கு இந்த RCO குரூப் என்னவோ மாறும். அப்படி இதிலிருந்து நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு RNC டபுள் பாண்ட் ஒரு ஐசோசைனேட் வந்து கிடைக்கும். இதில் R அப்படிங்கிறது இந்த கைரல் கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ இந்த CON என்னவோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபர்தராக இந்த CONH2 குரூப் என்னவோ மாறும் அப்படின்னா NH2 குரூப்பாக மாறும். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடியது CH3 CH C6H5. இங்கே ஆல்ரெடி ஒரு கைரல் கார்பன் ப்ரெசென்ட் இருக்குது C டபுள் பாண்ட் O N மைனஸ். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் எல்லாமே ஐசோசைனேட். இந்த ஐசோசைனேட் தான் ஃபர்தராக என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அமீன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் டைரெக்டாக இந்த காம்பவுண்ட் என்னவோ மாறுது, CON இந்த என்னவோ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NH2 கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக CH3 CH C6H5 இந்த குரூப் என்னவோ மாறி இருக்குது. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஃபர்தராக ஃபாலோட் பை த ஹைட்ராலிசிஸ் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது NH2. திஸ் இஸ் த கைரல் காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இதிலிருந்து கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு டைரெக்டாக CH3 CH C6H5 C டபுள் பாண்ட் O NH2 ஒரு அமைடு குரூப் தே கேன் கன்வெர்டட் இன்டு அமீன். சரிங்களா? எந்த ரியேஜன்ஸ் போடும்போது புரோமின் Br2 வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த காம்பவுண்டுக்கு பேர் இதுவும் அதனுடைய ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் தான். நமக்கு டி ஆல்ஃபா ஃபினைல் எத்தில் அமீன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டி ஆல்ஃபா ஃபினைல் ப்ரோபியோனோ அமைட்லேருந்து டி ஆல்ஃபா ஃபினைல் எத்தில் அமீன் வந்து கிடைக்குது. இதுவும் டி. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ஃபினைல் ப்ரோபியோனோ அமைட்லேருந்து ஆல்ஃபா ஃபினைல் எத்தில் அமீன் வந்து நம்மளால் இந்த ஆஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த காம்பவுண்ட் நமக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
இதில் இந்த ஆஃப்மன் புரோமோமைட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம 1 by 1 பார்த்துட்டே வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ்.